அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ ரொம்ப முக்கியமான வீடியோ. அதனால் இதை ஸ்கிப் மட்டும் பண்ணாதீங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங்காக இருக்கும், கொஞ்சம் டைம் ஆகும். ஆனால் உங்களுக்கு ஒரு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதாவது ஒரு நல்ல மோட்டிவேஷன் கிடைக்கும். என்னுடைய வீடியோஸ் ஒன்றும் பயான் கிடையாது. ஒரு மோட்டிவேஷன் நல்ல விஷயங்கள் சொல்கிறதுக்காக தான் அந்த வீடியோஸ். அதாவது இன்றைக்கி என்னுடைய மோட்டிவேஷன் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ரம்ஜான் நெருங்கிடுச்சு. இன்னும் ஒரு வாரம் இருக்குது. ரம்ஜான் கிட்ட நெருங்கிட்டோம் நம்ம. அதாவது இந்த ரம்ஜான்லேயே ஒரு பெரிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 அஷ்ரா இருக்குது. அதாவது 3 10 நாட்கள் தனித்தனியாக இருக்குது. மொதல் 10 நாள் ரஹமத்துடைய 10 நாள், 2வது 10 நாள் வந்து மக்ஃபிரத்துடைய 10 நாள், 3வது 10 நாள் வந்து அதாவது நரக வேதனையிலேருந்து அந்த லிஸ்ட்டில் நம்ம இருந்தோம்னா அல்லாஹ் அதுலேருந்து நம்ம லிஸ்ட்டை அதுலேருந்து எடுப்பான் அந்த 10 நாள். இப்போ நம்ம இதை தெரிஞ்சுக்கக்கூடிய என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, இந்த நவம்பர் மாதத்தில் கூட நிறைய பேர் இந்த மாதிரி இருக்கிறாங்க உலகத்தில். இவங்க வந்து தொழுக கூட மாட்டாங்க, நோன்பு கூட வைக்க மாட்டாங்க. அதாவது இன்னும் தேவையில்லாத நிறைய வேலை செய்வாங்க. அதாவது ஏன் இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க வேண்டாமா கொஞ்சம்? அதாவது இந்த நோம்பில் தான் அல்லாஹ் என்ன சொல்கிறான், சைத்தானு கூட அடைக்கப்படுது. அப்படி இருக்கிறப்போ நம்ம தப்பு ஏன் செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் ஒரு கேள்வி, இந்த கேள்விக்கு பதில் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது சைத்தானையே கெடுத்தது யாருன்னு தெரியுமா? நஃப்ஸு தான் கெடுத்துச்சு. இந்த நஃப்ஸுங்கிற ஒரு விஷயம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? அதாவது இந்த நஃப்ஸுக்கு எப்போவுமே சரி நல்ல விஷயங்கள் அவ்வளோ பிடிக்காது. அதாவது தானம் தர்மம் பிடிக்காது, தொழுகை பிடிக்காது. தொழுகைன்னா இப்போது ஒரு நாளில் 5 தொழுகை இருக்குது நமக்கு. இப்போ நான் உதாரணத்துக்கு உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்க. 5 தொழுகை இருக்குது ஒரு நாளைக்கு மனுஷனுக்கு. எல்லாருக்குமே 5 தொழுகை இருக்குது. முஸ்லீம்கள்னால 5 தொழுகை எல்லாருக்குமே வந்தே தீரும். அதில் நவாஃபில் வந்து அது தனி, அது கணக்கில் சேரப்படாது. அதாவது கணக்கில் சேரப்படாதுன்னா அது வந்து ஃபர்ஸு கிடையாது, நவாஃபில் தான். நீங்கள் படிக்கலாம் கூட ஒன்றும் பாவம் கிடையாது. இதே மாதிரி ஃபர்ஸுங்கிறது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தூக்கத்தில் எழுப்பப்படும். ஃபஜருக்கு தொழுதே ஆகணும். நீங்கள் கஸா ஆகிட்டிங்கன்னா அதுக்கு பதில் சொல்லணும். இப்போ உங்கள் வந்து நஃப்ஸோடைய போராட்டம் இருக்குது. அதே மாதிரி ஜோஹர் தொழுகை வேலையில் இருப்போம், ரொம்ப முக்கியமான வேலை. நீங்கள் இங்கே காசு சம்பாதிக்கணும்னு நினைக்கிறீங்க, அங்கே தொழுகை முடிகிற நேரம் வந்துடுச்சு. ஆனால் நீங்கள் அங்கே நஃப்ஸை அடக்கி போயே ஆகணும். போகலைன்னா அங்கே பாவம் ஆகிடும். இங்கே நீங்களே தெரிஞ்சுக்கோங்க. அதாவது ஒரு ஒரு விஷயம் இருக்குது என்னென்னா, எந்த ஒரு விஷயம் நஃப்ஸுக்கு வந்து என்னென்னா ஜாலி பிடிக்கும், ஃபன். அதாவது ஃபன் வேணும், என்ஜாய்மெண்ட். இது மட்டும்தான் நஃப்ஸுக்கு பிடிக்கும். அதாவது பொறுப்பு பிடிக்காது, அதாவது நல்ல விஷயங்கள் பிடிக்காது, யாருக்காவது தானம் தர்மம் செய்யணும்னா பிடிக்காது, குரான் படிக்கிறது பிடிக்காது, ஜிக்ர் செய்கிறது பிடிக்காது. இது எப்போவுமே நம்மளை சோம்பேறியாக ஆக்கிறதுக்குன்னே முயற்சி செஞ்சுக்கிட்டே இருப்போம். நீங்கள் வேணும்னா பாருங்களேன், கண்டிப்பாக இது வந்து யோசித்து பாருங்கள். இந்த நஃப்ஸுங்கிறது வந்து சாதாரண ஒன்றும் கிடையாது. சைத்தான்னு நம்மளை விட அதிகமாக இபாதத் செய்யக்கூடிய ஆபிதாக இருந்தான் சைத்தான். இருந்துமே அவனை அல்லாஹ் வந்து ஏன் மர்தூதாக்கணும், அதாவது உலகத்தை விட்டு அமிச்சிட்டான். நீ ஜஹன்னம் தான் சொல்லி அமிச்சிட்டான். ஏன்? இதை தான் நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த சைத்தானை கெடுத்தது கூட நஃப்ஸு தான். அதை நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிறணும். இந்த நஃப்ஸு தான் மனிதனுக்குள்ளே கூட இருக்குது. என்றைக்கு, எப்போ, எப்படி, எந்த சூழ்நிலையில் எப்படி மாற்றும்னு சொல்ல முடியாது. கண்டிப்பாக மாற்றியே தீரும். இங்கே தான் நம்ம வந்து இந்த நஃப்ஸை ஃபோக்கஸ் பண்ணணும். அதாவது நம்ம இந்த நஃப்ஸை வந்து தன்னுடைய வழியில் விடவே கூடாது. நீ என்ன செஞ்சுக்கோ நான் பார்க்க மாட்டேங்கிற மாதிரி விடக்கூடாது. நம்ம என்ன செஞ்சாலும் அதில் அல்லாஹ்வுடைய எந்த ஒரு கட்டளை இருக்குது, அல்லாஹ்வுடைய என்ன ஹெக்காமாத் இருக்குது, அதை தான் நம்ம நோட் பண்ணணும். இந்த வீடியோஸில் வந்து உங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் பார்த்தீங்கன்னா, நஃப்ஸோடைய ஷராரத், அதாவது நஃப்ஸோடைய சேட்டைகள், இதுலேருந்து நம்ம எப்படி நம்மளை காப்பாற்றிக்கிறது, இதுதான் நான் சொல்ல வரேன். அதாவது ஃபன், என்ஜாய்மெண்ட் அப்படின்னு சொல்ல போனால் அது அல்லாஹ் சொர்க்கத்தில் மட்டும்தான் கண்டிப்பாக வச்சுருக்கிறான். இந்த உலகம் வந்து ஒரு ஏமாற்றம் தான், வெறும் ஏமாற்றம் தான். இந்த ஏமாற்றத்துலேருந்து நம்ம வெளியே வரணும். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஏமாற்றத்தை நம்ம வந்து பின்னாடி ஏமாந்துக்கிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு வாட்டி ஏமாறலாம், 2 வாட்டி ஏமாறலாம். ஆனால் ஒரே டைம் வந்து அவன் வந்து ஏமாற்ற ஒரு முட்டாள் தான் அவன். ஒரு வாட்டி 2 வாட்டி ஏமாறுறது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரே டைம் ஏமாறுறது முட்டாள்தனம். இந்த முட்டாள்தனத்துலேருந்து வெளியே வரணும். ஏன்னா நஃப்ஸோடைய நம்ம போராட்டம் தான் உலகத்தில் இருக்கிறது. இங்கே வந்து என்ஜாய்மெண்ட்டு, அதாவது ஃபன்னு, விளையாட்டுத்தனம், இதெல்லாம் இருக்குது கம்மி, ஆனால் ரொம்ப கம்மி. இது நம்ம இதுதான் ஒரு முக்கியமான வாழ்க்கைன்னு சொல்லி நம்ம வாழ முடியாது. நம்ம இதை தான் புரிஞ்சுக்கிறணும். அதாவது ஜன்னத்தில் எந்த அளவுக்கு நிம்மதி, சந்தோஷம், ஃபன்னு, விளையாட்டுத்தனம் இருக்குதோ அது இங்கே கிடைக்காது. அதுக்கு தான் அல்லாஹ் வந்து ஒரு மனுஷன் உள்ள நஃப்ஸோடு சேர்த்து உலகத்தில் வச்சுருக்கிறான். அந்த காலத்தில் வந்து சஹாபாக்கள் ஷஹீதாகி
ஜன்னத்துக்கு போயிருக்கிறாங்க. அதாவது சஹாபாக்கள் ஷஹீதானாலே ஜன்னத் தான் அவங்களுக்கு. ஆனால் இந்த காலத்தில் வந்து போர் கிடையாது. அந்த காலத்தில் போர் இருந்துச்சு, ஆனால் இந்த காலத்தில் போர் கிடையாது. அதனால இப்போவும் அல்லாஹ் வந்து என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நஃப்ஸோடு தான் நீங்கள் போராடணும். அதாவது நம்ம நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 2 விஷயத்துக்கு ஜன்னத்துடைய வாதா கொடுத்துருக்காங்க. அதாவது 2 விஷயத்துக்காக ஜன்னத்தை நமக்கு தரேன்னு கேரண்டி கொடுத்துருக்காங்க. ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாய். இதால் தான் மனிதன் நிறைய பாவங்கள் செய்வான். தப்பான வார்த்தைகள் சொல்லுவான், கேட்குவான், பேசுவான். இதை தான் அடக்கணும். நஃப்ஸுக்கு இது பிடிக்காது, ஆனாலும் அடக்கித்தான் ஆகணும். 2வது ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உள்ளுறுட்கள், ப்ரைவசி பார்ட்ஸ். அதாவது இதுலேருந்து நம்மளை பாதுகாக்கணும். இந்த 2 விஷயம் மட்டும் ஒரு மனிதன்கிட்ட இருந்துச்சுன்னா, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க ஜன்னத் கேரண்டின்னு. இந்த 2மே அதிகமாக நஃப்ஸோடைய சேர்ந்த விஷயம் மட்டும்தான். யோசிச்சு பாருங்க. அப்போது நஃப்ஸை நம்ம எவ்வளோ பாதுகாக்கணும், நஃப்ஸை நம்ம எவ்வளோ கேட்கணும், எவ்வளோ கேட்கக்கூடாது. இந்த வீடியோவில் நான் இதை தான் சொல்ல வந்தேன். அதாவது வரக்கூடிய மாதம் ரம்ஜான் மாதம், ஷைத்தான் இருக்காது. ஆனால் நஃப்ஸ் ஆனால் இருந்தானே இருக்கும். இந்த நஃப்ஸு தான் நம்மளை கெட்ட வேலையில் எப்பவும் எப்படி எந்த நேரத்தில் தள்ளி விடுன்னு தெரியாது, சொல்ல முடியாது. ஆனால் கண்டிப்பாக இதை தள்ளி விட்டே தீரும். ஆனால் நம்மளை பாதுகாக்கணும், நம்மளுடைய ஈமானை பாதுகாக்கணும். நம்ம வந்து தொழுகை அதிகமாக அல்லாஹ்வுக்கு சேர்க்கணும். எல்லா விஷயத்துலையுமே அல்லாஹ்வுக்காக செய்யணுங்கிற எண்ணத்தை கொண்டு வரணும். இதுதான் என்னுடைய வீடியோ இந்த வீடியோவில் சொல்ல வந்தது. அதனால் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது புரிஞ்சிச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கு வந்து இந்த வீடியோ நான் செஞ்சது உங்களுக்காக புரிய வந்துச்சுன்னு சொல்ல வர முடியும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.